ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்ச உடனே நல்லா மெது மெதுன்னு இருக்கணுமா? அப்போ இந்த வாழைப்பழ போண்டா தாங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. எல்லாருமே வாழைப்பழம் கொஞ்சமாக மேலே கருகலாக இருந்துச்சுன்னா அது அழுகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். நிறையா சாப்பிட மாட்டோம். இல்லை உங்களுக்கு மேலே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா உரிச்சு பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி போண்டா செஞ்சுருங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே உப்பு ப்ளஸ் ஒரு வாழைப்பழம். நான் இதுக்கு நேந்திர பழம் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா அதான் இருந்தது. நீங்கள் எந்த பழனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு செவ்வாழை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் செவ்வாழை கூட போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கருப்பாக இருந்தாவே நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரை நல்லா கரைச்சிடணுங்க. எல்லாத்தையுமே நல்லா கரைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூடயே நான் ஒரு ஹாஃப் கிணத்துல அளவுக்கு நான் ரவை போட்டிருக்கேன். ரவை போட்டு நல்லா அதையுமே கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் ஜலிச்சு வச்ச கோதுமை மாவு தான் எடுக்க போகிறேன். கோதுமை மாவு எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி போண்டாலாம் போடுறீங்க அப்படின்னா முன்னாடியே சலிச்சு வச்சுருங்க. கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டுட்டு ஏன்னா பிணைஞ்சு பார்ப்போம். பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் வேணும் அப்படின்னா கூட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். போதுன்னா கூட நிறுத்திடலாம். இப்போ நம்ம நல்லா பிசைவோம். இது எப்படி எந்த அளவு பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இது ரொம்ப ஈஸி தாங்க. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரவை கொஞ்சம் நம்மளுக்கு இருகல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த போண்டா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சதும் அப்படியே போட்டுடலாமா அப்படிலாம் சொல்கிறாதீங்க. இது அப்படியே நீங்கள் போடலாம். இல்லை அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கிறங்க. இல்லை நீங்கள் லேட் ஆகும் அப்படின்னா பிணைஞ்சு ஒரு 1 அல்லது 2 hours வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மாவு பாருங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு போண்டா அளவு அந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக போட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த போண்டாக்கு மட்டும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாங்க. இது நம்ம வாழைப்பழம் ப்ளஸ் கோதுமை ஆட் பண்ணனால ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் உங்களுக்கு இந்த மாதிரி லீவ்லாம் வந்துச்சு அப்படின்னா காலையில் நீங்கள் இதை போட்டு டீயை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சூப்பராக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு போண்டா தான் இது. நம்ம எதுவுமே போடாதனால கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எந்த சோடாமாவே கலக்காமல் கூட உங்களுக்கு சாஃப்டாக சூப்பராக போண்டா வரும். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ஹெல்த்தியாக நீங்களும் போண்டா பண்ணி தினமும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள் கையில் நம்ம அப்படியே அமுக்குன உடனே அவ்வளோ சாப்பிட்டுங்க. ஓகே பாய்.